ஏசாயா அதிகாரம் 61 வசனம் 1. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வாசம் பண்ணுகிற சீயோனாகிய நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாய் துயரப்பட்டவர்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார் என்பதை தியானிப்போம். துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். ஆம், இவர்கள்தான் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். இன்று நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதியின் விருட்சங்களாக அவரை மகிமைப்படுத்த அவரே நாட்டி வைத்திருக்கிறார். அப்படியானால் நாம் நீதி செய்கிறோமா? விருட்சத்தை போல வளர்ந்து கனி கொடுக்கிறோமா? நம்மையும் பிறரையும் போஷிக்கிறோமா? மட்டுமல்ல, இவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டுகிறார்கள். தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுகிறார்கள். அதாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களை இரட்சிப்பிற்குள் நடத்துகிறார்கள். அன்பானவர்களே, இந்த விருட்சங்களாகிய நாம் கர்த்தரின் ஆசாரியர்கள் என சொல்லப்படுவோம். நம் வெட்கத்திற்கு பதில் இரட்டந்தனியான பலன் வரும். இரட்டிப்பான சுதந்திரம் அடைவோம். நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். அதாவது இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சி அடைவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரே நாட்டின உம்மை மகிமைப்படுத்தும் நீதியின் விருட்சத்தை போல் வளர்ந்து கனி கொடுக்கவும், இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தலையை நிமிர செய்பவரே, நம்பிக்கையில்